இயக்குனர் பிரபு சாலமன் தயாரித்து இயக்கியுள்ள கும்கி 2 படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். இயக்குனர் பிரபு சாலமன் தயாரித்து இயக்க உள்ள கும்கி 2 திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கிய கும்கி படம் கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியானது. இந்த நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது கும்கி 2 திரைப்படத்தை பிரபு சாலமன் தயாரித்து இயக்கியுள்ளார். இந்த படம் வருகிற 14ஆம் தேதி வெளியிட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கும்கி 2 படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி சினிமா பைனான்சர் சந்திரபிரசாத் ஜெயின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கும்கி 2 படத்தை தயாரிக்க கடந்த 2018ஆம் ஆண்டு 1,50,00,000 ரூபாய் பட இயக்குனர் கடன் பெற்றதாகவும், இந்த படத்தை வெளியிட்டுவதற்கு முன்னர் வட்டியுடன் சேர்த்து திருப்பி தருவதாக ஒப்பந்தம் செய்யப்படும் நிலையில் தற்பொழுது வட்டியுடன் சேர்த்து 2,50,00,000 ரூபாய் திருப்பி தராமல் நவம்பர் 14ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்ததாகவும், எனவே படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் மனு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குனர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.